ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போனதை நினச்சி விஜய் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. தாத்தாவை பார்த்த விஜயும் தாத்தா வெண்ணிலாவை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு குணப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாப்பா நீ ஒன்றும் வருத்தப்படாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கிறதுனால விஜய் ரொம்பவே மனசுடைஞ்சு போக, இது எல்லாத்தையும் பார்த்த காவேரி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு நிற்க, காவேரியை கண்டுக்காத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராகினி காவேரியை பார்த்து நெக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி, உனக்கு விஜய் பற்றி ஒன்றுமா உனக்கு புரியல? வெண்ணிலா தான் விஜய்க்கு முக்கியம் அப்படின்றத சொல்லாமல் செஞ்சு காமிச்சிட்டாரு பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை வெறுப்பேற்றுற மாதிரி பேச, அதனால் காவேரி மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்தா கங்கா என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ அழுது என்னடி பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுருக்கணும், பெரிய தியாகி மாதிரி வந்து கூட்டிகிட்டு போனேன், இதெல்லாம் உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்ட, கங்காவோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி கொஞ்ச நேரம் நீ வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை கங்கா கூட்டிகிட்டு போக, ஒரு பக்கம் வெண்ணிலாவை பாட்டிக்கிட்ட சொல்லி கவனிச்சிக்க சொல்ல, இந்த தருணத்தில் தாத்தா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் யோசிச்சு விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வெண்ணிலாவை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போப்பா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலான்னா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் யோசிச்சியா இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன தாத்தா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, வெண்ணிலாவை காவேரி தான் கூட்டிகிட்டு வந்தா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நிலமையில வெண்ணிலாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? காவேரி தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தா, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த தருணத்தில் நீ வெண்ணிலா கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறதெல்லாம் பார்க்க காவேரி எவ்வளோ கஷ்டப்படுவா. என்ன தாத்தா என்கிட்ட போய் இதை மாதிரிலாம் பேசுகிறீங்க, அது எப்படி நான் காவேரி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, இந்த முடிவில் நீ தெளிவாக இருந்தாலே போதும் விஜய், அதை தெரிஞ்சுக்க தான் நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசுறதன் மூலயமா விஜய்க்கு ஒன்று புரிய வருது. ஆமாம்ல, நம்ம பண்ணது தப்பு தான் இல்லை, காவேரி இருக்கும்போதே நம்ம வெண்ணிலா கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் அப்படின்னு உணர்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினிக்கு பயங்கர எரிச்சல் ஆகுது. ஏன்னா இது நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. விஷயத்தை பற்றி நினச்சி அழுது அதுக்கப்புறமா வந்து லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க காவேரி. காவேரி வரும்போதெல்லாம் விஜய் வெண்ணிலா கிட்ட பேசுகிறதும் வெண்ணிலா மேலே அக்கறையாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அதே கவலையோட காவேரியும் படுத்து தூங்க, அங்கேருந்து வந்த விஜய் தூங்கிட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கிடைச்ச பொக்கிஷண்டி, உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும், உனக்கு அடுத்தது தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல், மறுநாள் காலையில் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு லெட்டர் மூலியமா தன்னோட அன்பை காவேரி கிட்ட வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் மூலியமாகவே தன்னோட காதலையும் வந்து சொல்லி முடிக்கிறாரு. பக்கத்திலே இருக்க காவேரியை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. தருணத்தில் அங்கேருந்து வந்த ராகினி என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராங்க. இன்னும் இவ தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த லெட்டரையும் வந்து எடுத்து படிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைஞ்ச ராகினி ரொம்பவே கோபத்தோட, வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமாவது காவேரியோட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டோமே, ஆனால் இப்போதான் இவங்க 2 பேருக்குள்ள காதல் அதிகமாயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு லெட்டர் அப்படியே கிழிச்சு போட்டு போயிடுறாங்க. எழுந்து காவேரி வெளியிலிருந்து வர, விஜய் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு காவேரி கிட்ட வந்து ராகினி என்ன பண்றாங்க, என்ன காவேரி ஒண்ணுமா உனக்கு புரியல, உன்னை விட விஜய்க்கு வெண்ணிலா தான் முக்கியம், அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம கூட போயிருக்காரு அப்படின்னு விஜய் மேலே உள்ள கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி காவேரி கிட்ட சொல்ல, உடனே காவேரி ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. ராகினியை பார்த்து, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் என்னோட விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வார்ன் பண்ணுறாங்க ராகினியை பார்த்து. வெண்ணிலாவை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. அங்கே உள்ள டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களையும் வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரணும்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும், ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். பிடிச்சமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை திரும்பவும் அவங்களுக்காக நீங்கள் பண்ணி காட்டினீங்கன்னா இதை மாதிரி வந்து பண்ணும்போது கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க டாக்டர். இன்னொரு பக்கம் வெண்ணிலா அவங்கள பற்றின உண்மை சாரதா அவங்களுக்கு தெரிய வருது. இதனால் மனசு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க.